உசலம்பட்டி அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராமம் காமராஜ் நகர். அந்த ஊரில் மின்சாரம் இருந்தாலும் அது எப்போது வரும் எப்போது போகும் என்று யாருக்கும் தெரியாது. சில நாட்களில் மாலை 6 மணிக்கே கரண்ட் போய்விடும். சில சமயம் முழு இரவும் வராது. ஆனால் அந்த ஊரில் வாழ்ந்த மக்களுக்கு அது ஒரு குறையாக தெரியாது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கை மின்சாரத்தில் ஓடவில்லை, மனிதர்களின் அன்பில் ஓடியது. அந்த ஊரில் 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் கதிர். கதிருக்கு நகர வாழ்க்கை மீது பெரிய ஆசை. டிவி பார்க்க வேண்டும், வீடியோ கேம் விளையாட வேண்டும், எப்போதும் கரண்ட் இருக்கும் வீட்டில் வாழ வேண்டும். ஆனால் அவன் தாத்தா முருகேசன் எப்போதும் சொல்லுவார், கரண்ட் இல்லாத வாழ்க்கையில்தான் மனிதர்களுக்கு கருணை அதிகமா இருந்துச்சுப்பா. கதிர் அதை கேட்டு சிரித்து விடுவான். தாத்தா, கரண்ட் இல்லாம எப்படி வாழ்ந்தீங்க? தாத்தா மெதுவாக சிரித்தார். இன்றிரவு கரண்ட் போகட்டும், அப்போ சொல்றேன். அந்த மாலை மழை வரப்போகும் மாதிரி வானம் இருண்டது. ஊர் முழுக்க காற்று அடித்தது. 6 மணிக்கு வழக்கம் போல கரண்ட் போய்விட்டது. அம்மா, மீண்டும் கரண்ட் போச்சா என்று கதிர் கத்தினான். அம்மா உடனே மண்ணெண்ணெய் விளக்கை எடுத்தார். வீட்டில் மஞ்சள் நிற ஒளி பரவியது. டிவி இல்லை, மொபைல் இல்லை, இன்டர்நெட் இல்லை. ஆனால் வீட்டுக்குள் ஒரு அமைதி இருந்தது. வெளியில் மழை, மண் வாசனை. தாத்தா வீட்டின் முன் திண்ணையில் உட்கார்ந்தார். வா கதிர், இப்பதான் வாழ்க்கை ஆரம்பம். கதிர் விருப்பமில்லாமல் அருகில் உட்கார்ந்தான். அந்த நேரம் தெருவில் இருந்து குழந்தைகள் சத்தம். கபடி விளையாடலாம் வாங்க, கண்ணாமூச்சி ஆடலாம். ஊரில் இருந்த எல்லா குழந்தைகளும் தெருவில் கூடியிருந்தனர். கரண்ட் இல்லாத இரவு அவர்களுக்கு திருவிழா மாதிரி. கதிரும் ஓடிப்போ. மண்ணில் கால் வைத்தபடி குழந்தைகள் சிரித்தனர். ஒருவன் விழுந்தான். அனைவரும் சிரித்தார்கள். ஒருத்தி பாட ஆரம்பித்தாள். மழைக்காற்றில் அந்த சிரிப்பு முழு தெருவையும் நிரப்பியது. அந்த நேரம் வீடுகளின் முன் பெரியவர்கள் கூட்டமாக உட்கார்ந்து பேச ஆரம்பித்தனர். யாராவது ஒரு வீட்டில் வறுத்த கடலை, மற்றொரு வீட்டில் சுக்கு காப்பி. அண்ணே, இங்க வாங்க, குடிச்சிட்டு போங்க. அந்த காலத்தில் கதவுகள் பூட்டப்படாது, மனசுகள் மட்டும் திறந்திருக்கும். இரவு 8 மணி. அம்மா வாழை இலையில் சாப்பாடு போட்டார். சோறு, முருங்கைக்காய் சாம்பார், வெந்தய ரசம், அப்பளம். மின்விசிறி இல்லை, ஆனால் மழைக்காற்று ஜன்னல் வழியாக வீசியது. கதிர் சாப்பிடும்போது கேட்டான், அம்மா, அப்போ உங்களுக்கு போர் அடிக்கலையா? அம்மா சிரித்தார். போர் அடிக்க நேரமே இல்லடா, மக்கள் இருந்தாங்க. அந்த ஒரு வார்த்தை கதிருக்கு புதுசாக இருந்தது. மக்கள் இருந்தாங்க. இப்போது எல்லோரிடமும் போன் இருக்கிறது, ஆனால் பேச யாரும் இல்லை. அப்போது போன் இல்லை, ஆனால் பேச மக்கள் இருந்தார்கள். சாப்பாட்டுக்குப் பிறகு தாத்தா கதையை ஆரம்பித்தார். நாங்க சின்ன வயசுல... அது போதும். அந்த ஒரு வரிக்காகவே குழந்தைகள் எல்லாம் தாத்தாவை சுற்றி உட்கார்ந்தார்கள். ஒரு முறை நம்ம ஊர்ல 3 நாள் கரண்ட் வரல. அப்புறம் முழு ஊரும் கோவிலில் தூங்கினோம். ஏன்? வீட்டுக்குள்ள சூடு அதிகம், கோவிலோட தரை குளிரா இருக்கும். கதிர் ஆச்சரியப்பட்டான். தாத்தா தொடர்ந்தார். அந்த 3 நாள்ல யாருக்கும் சண்டை இல்லை. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம், இரவில் பாடல் பாடினோம். இப்போ மாதிரி யாரும் தனியா இல்ல. தாத்தாவின் குரல் மெதுவாக மாறியது. இப்ப வீட்ல எல்லாரும் இருக்காங்க, ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திரைக்குள்ள வாழ்றாங்க. கதிர் அமைதியாகிவிட்டான். அந்த நேரம் வெளியிலிருந்து ஊர்காவலன் சைக்கிள் மணி சத்தம். ஓ, எல்லாரும் உள்ள போங்க, மழை பெருசா வருது. அந்த சத்தம் கூட ஒரு இசை போல இருந்தது. இரவு 10 மணி. மின்சாரம் இன்னும் வரவில்லை. வீட்டின் மேல் மாடியில் பாய் விரித்து அனைவரும் படுத்தார்கள். வானம் முழுக்க நட்சத்திரங்கள். கதிர் முதல் முறையாக அவ்வளவு நட்சத்திரங்களை பார்த்தான். தாத்தா, இது எல்லாம் எப்பவுமே இருந்ததா? ஆமாப்பா, கரண்ட் வெளிச்சம் அதிகமான பிறகு நம்ம கண்களுக்கு தெரியல. கதிர் வானத்தை பார்த்தபடி இருந்தான். திடீரென ஒரு நட்சத்திரம் நகர்ந்தது. தாத்தா, நட்சத்திரம் ஓடுது. அது ஷூட்டிங் ஸ்டார். அதை பார்த்தா ஆசை கேட்டுக்கணுமாம். கதிர் கண்களை மூடியான். என்ன ஆசை கேட்ட? இந்த மாதிரி இரவுகள் மீண்டும் மீண்டும் வரணும். தாத்தா சிரித்தார். அடுத்த நாள் காலை கோழி கூவும் சத்தத்தில் எல்லோரும் எழுந்தனர். அம்மா அடுப்பில் மரவெட்டி வைத்து தீயேற்றினார். புகை மணமும் காபி வாசனையும் சேர்ந்து வீடு முழுக்க பரவியது. கதிர் வெளியே வந்தான். அருகில் இருந்த அண்ணன் மாட்டுக்கு தீவனம் போட்டுக் கொண்டிருந்தார். ஒரு பக்கம் பெண்கள் கிணற்றில் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தனர். யாருக்கும் அவசரமில்லை. யாரும் காதில் ஹெட்போன் போடவில்லை. யாரும் தலைகுனிந்து மொபைல் பார்க்கவில்லை. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசினார்கள், சிரித்தார்கள், உதவினார்கள். மாலை நேரம். கரண்ட் வந்தது. டிவி உயிர் பெற்றது.
சத்தம் ஆரம்பித்தது. ஆனால் கதிர் டிவி பார்க்கவில்லை. அவன் வெளியே ஓடினான். தெருவில் நண்பர்கள் இருந்தார்கள். தாத்தா திண்ணையில் இருந்தார். கதிர் அருகில் உட்கார்ந்தான். தாத்தா, என்னப்பா? கரண்ட் இல்லாத வாழ்க்கை கஷ்டம்னு நினைச்சேன். இப்போ அதுதான் சந்தோஷமா இருந்திருக்கும் போல. தாத்தா சிரித்தார். வசதிகள் அதிகமான பிறகு மனிதர்கள் தூரமாயிட்டாங்கப்பா. அந்த காலத்துல எங்களுக்கு குறை நிறைய இருந்துச்சு, ஆனா மனசு நிறைய இருந்துச்சு. கதிர் அமைதியாக தாத்தாவின் தோளில் சாய்ந்தான். தெருவில் மீண்டும் குழந்தைகள் சிரிப்பு. வானத்தில் மாலை. வானத்தில் மாலை நிலா, மண்ணின் வாசனை. அந்த ஊரில் கரண்ட் இருந்ததா இல்லையா என்பது முக்கியமில்லை. அங்கே மனிதர்கள் இருந்தார்கள், அன்பு இருந்தது, நேரம் இருந்தது, வாழ்க்கை இருந்தது. காலத்தில் மக்கள் வசதிகளால் வாழவில்லை, உறவுகளால் வாழ்ந்தார்கள். கரண்ட் இல்லாத இரவுகள் இன்றைய தலைமுறைக்கு இருள் போல தோன்றலாம். ஆனால் அந்த இருளுக்குள் தான் நட்சத்திரங்களும் கதைகளும் உறவுகளும் உண்மையான சந்தோஷமும் இருந்தது.